அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மெட்ராஸ்காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையில ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ, பட் இட்ஸ் ஓகே. தேர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் டேஸ் ஃபார் எவ்ரி டே எவ்ரிதிங். இன்னொரு பாட்டுக்காக வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ், அதுக்குமே வந்துட்டு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்ம கிளிம்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஆமா. ஸோ உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இல்ல அது ஏற்கனவே இந்த தை தக்க கல்யாணம் அப்படின்னு ஒரு பாட்டு இப்ப கேட்டோம்ல, அந்த பாட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் சொல்ல நிறைய ரீல்ஸா பண்ணி போட்டு அந்த அளவுக்கு பார்த்தேன். நீங்களும் அண்ணியும் டான்ஸ் எல்லாம் ஆடி இருந்தீங்க அந்த பாட்டுக்கு. அது மட்டும் தானே பார்த்தேன். ஓகே நைஸ். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம்னாங்க. அடுத்து ஒரு பாட்டு வருது, காதல் சடுகுடும். காதல் சடுகுடும். அதுல தானே உண்மையாவே அண்ணனும் அண்ணியும் பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்படியா? அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஆனா இவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்காது. ரியலிஸ்டிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். உண்மையாவே அந்த கிளிம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ஆஹா, விஷுவல்ஸா பயங்கரமா இருக்கே, கோரியோகிராஃபியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நான் கிளிம்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது. ஓகே, உனக்கும் கல்யாணம் பொண்ணுன்னு தோணு இருக்கும்ல? இருக்குன்னு. யாருக்குதான் இங்க எத்தனை பேர் சிங்கிள்ஸ்? எத்தனை பேர்? என்ன நீங்க மட்டும் தூக்குறீங்க? என்ன இல்ல, அவன் குழந்தையோட வந்துட்டு சிங்கிள்னு சொல்றாங்க. அவங்க உங்க குழந்தை இல்லையா? சரி, ஓகே. வீட்டுக்கு போனா தண்டை. ஓகே, அதான் எத்தனை பேர் ரெடி டு மிங்கிள்னு கேள்வி. இங்க ரெடி டு மிங்கிள் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான ஒரு ஷோ கிடையாது, இது அதுக்கான ஒரு ஈவெண்ட் கிடையாது. ஆனா நான் ஜஸ்ட் கேட்கறேன், இங்க எத்தனை பேர் வந்துட்டு சிங்கிள்ஸ் இருக்கீங்க? மேல உங்க எல்லாருமே தான் கேட்கறேன். நீங்க சிங்கிளா? அக்கா நீங்க சிங்கிளா? நீங்க சிங்கிளா? ஆஹா, எத்தனை மாலுக்கு வந்ததே அவர் டபுள் சாவலம் தான் வந்திருப்பாரு. ஆனா எதுவும் அங்க ஒரு அங்கிள் காமிக்கிறாரு, நானும் சிங்கிள் தான், பக்கத்துல வைஃப். ஓகே, கையில அந்த பலூன் வச்சிருக்கக்கூடிய அங்கிள். சூப்பர். ஓகே, அதாவது இந்த மெட்ராஸ்காரன் அப்படின்ற டைட்டில் கேட்டோட உனக்கு என்னெல்லாம் தோணுது? மெட்ராஸ்காரன். ஆமா, நம்ம ஊரு மெட்ராஸ். நம்ம எல்லாருமே மெட்ராஸ்காரன். நான் மெட்ராஸ்காரன் தான், நீங்க மெட்ராஸ்காரன் தான். கரெக்ட். அப்ப நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம ஊரு பையன்பா, அந்த மாதிரி தானே இருக்கும். ஆமாதான். இன்னொன்னு, மெட்ராஸ்காரன் அப்படின்றது மெட்ராஸ்கோட ஸ்பெஷல் என்னன்னா, நீ எந்த ஒரு காரனா வேணா இருக்கலாம். ஆனா மெட்ராஸ்ல வந்துட்டு ஒரு குழப்ப தேடி உனக்கு ஒரு வீடு, செல்வாக்கு எல்லாமே கொடுத்துச்சுனாலுமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெட்ராஸ்காரன் தான் சொல்லி வெளியே சொல்லிப்போம். ஆமா, அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம பிளட்லயே ஊர்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டா. சோ இங்க கொஞ்ச நேரத்துல வந்துட்டு நிறைய பேர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே இங்க வர போறாங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இங்க நடக்க போகுது. எஸ், அதே மாதிரி இந்த நம்ம ஷேன் நிகம் இருக்கார்ல, அவருக்கு வந்து இங்க நிறைய ஃபேன்ஸ். அப்படியா? ஓகே. ஸோ இதோ இன்னைக்கு இந்த படத்தோட கதாநாயகன், எஸ் நம்ம எல்லாரோட ஃபேவரட், அவரோட படங்கள்லாம் நம்ம வந்துட்டு விரும்பி பார்த்துருக்கோம். அதர் லாங்குவேஜ் இருந்தாலும் நம்ம பையன்பா, நம்ம பக்கத்து வீட்டு பையன்பா, அந்த மாதிரி தான் இருக்காரு. இன்னைக்கு மெட்ராஸ்காரன் இந்த படத்துல ஒரு மெயினான ஒரு ரோல் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஷேன் நிகம் அவர்கள். இப்போ வந்துட்டு மெட்ராஸ்காரன் இந்த படத்துல வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் மக்களிடையே வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு கேட்டிருந்தோம், இந்த மாதிரி எப்போ நீங்க வந்து தமிழ் ஃபிலிம் ஒண்ணு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், இங்க மக்களுக்கு வந்துட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருந்தா டெஃபினட்டா நான் வந்துட்டு பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்காரன் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா பிரதர்? அதேதான். இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்லிக்கணும். இந்த மண்டையில ஒரு கலர் அடிச்சுட்டு வந்திருக்கேன்ல, இந்த கலருக்கு பிராண்ட் அம்பாசிடர் அவர் தான். நிறைய ப்ரொமோஷன் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல்ல அவரை நான் பார்த்திருக்கேன் நானு. சோ அந்த அளவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்குமே பிடிக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அவர் அடிச்சாரு, நீங்களே ட்ரை பண்ணீங்களான்னு கேட்காத, புரியுது அந்த ஃபீல் எனக்கு. சூப்பர். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம ஷேன் நிகம் அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வரக்கூடிய நபர் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய
ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர். அதாவது கோலிவுட்ல தொடங்கி இப்ப டாலிவுட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆனா கூட அவர் இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய யார் அவர்? கரெக்டா சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு இன்னும் சிம்பிளா சொல்ல போனா நம்ம வந்துட்டு அவர் அண்ணன் கூப்பிடுவோம். ஆமா, அவரும் வந்துட்டு பக்கத்து வீட்டு பையன்லாம் நம்ம பெரியம்மா பையன் அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. லெட்ஸ் வெல்கம் கலையரசன் ஐஸ்வர்யா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். என்னன்னா நீங்க ஷாப்பிங் முடிச்சிட்டீங்கன்னா இங்கே நீங்க நிக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. எல்லாருமே சேர்ந்து வைப் பண்ண போறோம். ஓகே பிரதர், ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஷோ வேற இருக்கு. மேஜிக் ஷோ. ஐயோ, அந்த மேஜிக் ஷோக்கு பயங்கரமா இருக்கும். பறக்க போறாரு அவரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேயா? ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை லைட்டா கேலப் பண்ணணும். எனக்கு நல்லா புரியுது உங்களோட கண்ணுலாம் என்னடா கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி எங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்போ உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக படத்துல இருந்து நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி we are going to welcome ஒரு நல்ல சிறந்த ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இல்ல, நீ வெல்கம் பண்ணுவேன்னு அவன் பக்கத்து கடையில் போய் கண்ணாடி எல்லாம் வாங்கி போட்டு ரெடியா இருக்கான். அது என் கண்ணாடி தானே எடுத்து போட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஒரு 5 minutes கேலப் பண்றதுக்காக ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிமிக்ரி தர்மா அவர்கள். தர்மா. உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் எல்லாம் கேட்கலாம், ஆனா அவருக்கு 5 வயசு தான் வரும். ஆமா, கொஞ்சம் பார்த்து கேளுங்க. ஏன்னா கொஞ்சம் பாடி ஷிவரிங் ஆயிடும். பிபி டேப்லெட் போடல, சுகர் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன ஜப்பான் ஓகே தானே? அதாவது கூப்பிட்டு ஸ்டேஜ்ல என்ன பண்ண முடியுமோ உன்னால பண்ற சிறப்பு எல்லாம் இருக்கு. எல்லாரும் எதிர்பார்க்கறதெல்லாம் பூர்த்தி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட். ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. இப்போ வந்து நம்மளோட மெட்ராஸ்காரன் படத்துக்கு ஆரம்பமே இந்த மாதிரியா? சூப்பர். சூப்பரான ஒரு டைரக்டர் கம் ஆக்டர் அவர் வந்து விஷ் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குத்தன நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. என்ன நிக்கி கான்ஃபிடென்ட்டா பண்றேன். அதெல்லாம் அப்படிதான். எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா இருந்துச்சு. இது என்ன வாய்ஸ் கண்டுபிடிங்க. இங்க இருக்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பேர் வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸான்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்படி பண்ணிட்டு ஸ்ரீனிவாஸ் அண்ணா மெட்ராஸ்காரன் இங்க பாருங்க, ஒரு மதுரைக்காரன் வந்து சொல்றேன். அவர் பார்த்து என்ன பண்ண? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார், யூ நோ வாட் வாய்ஸ் சார் இது? டவுட் சார். கீழே தயவு செஞ்சு ப்ளீஸ் ஹீரோ இங்க பாருங்க, மைக் போட்டு கொடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் என்கிட்டயே கேளுங்க. சார், வாட் டவுட் சார்? சார் மைக் கொடுங்க. இப்பதான் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. வாய்ஸ் பேசு. துத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதுக்கு பேரு தான் நட்பு. வாட் சார்? கண்டுபிடிச்சிட்டாரு. I know this sound, but சவுண்ட் சார் இங்க பாரு, அவருக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா பேரு தான் தெரியல. சைட் சவுண்ட் கமிங் சார். இப்போ இவன் வெளியே போனா அவுட் சைட் நோ சவுண்ட் கமிங், அந்த மாதிரி முடிச்சு விட்டுருவாங்க. இப்ப அண்ணனுக்கு தெரியும் யாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். மைக்கே பொறுக்கலடா நீ பேசுறது. அண்ணா ஹலோ. சசிகுமார் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சாரா? அவ்வளவுதான். அப்போ இவருக்கு இவ்வளவு கான்பிடன்ஸோட பண்ணும்போது நான் ஒரு வாய்ஸ் வச்சிருக்கேன். நான் பண்ணட்டுமா? கண்டுபிடிப்பீங்களா? எல்லா தப்பையும் நீங்க தான்ப்பா பண்ணீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. பாய் சந்தோஷ், தப்பு பண்ணதே நீதான்டா. எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கான்றது எனக்கு தெரியல. இங்க பாரு சந்தோஷ், நீ இந்த வாய்ஸ் எடுத்த என் வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வர்றா. எல்லா தப்பு
ஐயோ வேற வாய்ஸ் பண்ணுது. எல்லா தப்பையும் நீங்க தான்ப்பா பண்றீங்க. Jane, சரி ஓகே. ஜெயம் ரவி சார். ஹாய் சலோ, ஹாய் சலோ, ஐ லவ் யூ. பட்லஸ்பியா சாம் டால் தூக்கிட்டு போறதே. Prakash, that's சலோ, ஐ லவ் யூ சலோ. வா. பக்கத்துல இருக்கிற கத்தியை வச்சு எங்களை அடிக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் நாங்க வந்துட்டு வேற லெவல் கேலப் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் வேற லெவல் இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப அடுத்த வாய்ஸ் கேக்குறீங்களா சார்? ஸோ நம்ம கூட வந்துட்டு கலைனா வணக்கம், வந்தனம், நமஸ்கார். எஸ் அதேதான். அண்ட் நம்மளோட டான்ஸ் கோரியோகிராஃபர் சதீஷ் அவர்களும் இங்க இருக்கிறார்கள். சதீஷ் விட்டாங்க. ஸோ வெல்கம் சதீஷ் ப்ரோ. அது தவிர இன்னும் ஒருத்தவங்க மட்டும் வரணும். ஒருத்தங்க மட்டும். ஆமா, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது தாண்டி நீங்க கலைனா இப்ப என்ன நடந்தது தெரியாதுல்ல. கேலப்னு இந்த ஈவெண்ட்டுக்காக நாங்க வந்துட்டு அவ்வளவு மெனக்கெடுறோம். ஆமா, கேலப் பயங்கரமா பண்றோம். இல்ல அந்த ஈவெண்ட்டை விட்டா அதுவே நல்லா போயிடும். கேலப் பண்ணணும்னு ஒண்ணு பண்றோம் பாத்தியா, அதுதான் கொஞ்சம். சரி, இப்ப எல்லாருமே புரியுது, எனக்கு புரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா இப்ப இந்த கேலப் ஸ்டார்ட் பண்ணு. சொல்லுமா, மைக் உடைச்சிட்டாங்களா? இன்னும் ஒரு ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ எவ்ரிபடி, எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த வாய்ஸ் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனால் இன்னும் சொல்லவே இல்லை. நீங்களாவது சொல்லுங்க இன்னைக்கு இது என்ன வாய்ஸ் அப்படின்னு. ஏய் என்னடா, ஸ்கெட்சா பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, வரியா? பக்கத்துல உன் வீட்டு இருக்கு, நான் எதுக்குடா வரேன்? யார்கிட்ட பேசுறது தெரியும்ல. ஐ எம் சூப்பர் டைரக்டர் மேன், யூனோ. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கலைஞனை எங்க போய் 5 மினிட்ஸ் பேசிட்டு யாருமே கண்டுக்க மாட்டீங்க. ஏய் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரா சார்? தெரியாது நினைக்கிறேன். யூ காட் இட் சார்? சார் வேற இல்ல, அவரே சொல்லிட்டு ஜிபி. அவ்வளவுதான். இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், நம்மளே முன்னாடி பேரை சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வாய்ஸ் வந்து இன்னும் விடலையா அந்த வாய்ஸ்? அப்படியா? கான்ஃபிடென்ட்டா போ. லாஸ்ட் ஒரு வாய்ஸ், லாஸ்ட் ஒரே வாய்ஸ் எல்லாருமே கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ரெடி சார்? ரெடி ஆன்டி, ரெடி அங்கிள்ஸ், ரெடி ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ரெடி. போடா. தமிழ் படங்கள்ல இங்க மறு வச்சுட்டு மீசிய முறுக்கிட்டு லுங்கிய கத்திட்டு நம்பியாரே கபாலே அப்படின்னு சொன்ன உடனே குறிச்சு சொல்லுங்க எதுமா, அந்த மாதிரி கபாலி நினைச்சியா? கபாலிடா. எல்லாருக்கும் வணக்கம். இது மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. படம், விஷுவல்ஸ், பாட்டு எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எல்லாரும் கூடிய விரையில பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. இது மாதிரி அவங்களே யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம படத்துக்கு ப்ரொமோஷன் ஆகும்னு சொல்லி எல்லா ஆக்டர்ஸையும் ஃப்ரீயாவே கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டீங்க. ஆமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு மிகப்பெரிய டெஃபினட்டா இங்க பாருங்க, ஸ்டேஜ் ஏறி டப்புன்னு இவரை வந்துட்டு கூப்பிடும் போது வாய்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் எ ஈஸி திங். எஸ் ஆஃப் கோர்ஸ். பாடுறா, அவள் தான்டா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூண்ணா. அடுத்தது அபார்ட்மெண்ட் ஷோல பார்ப்போம். நாளைக்கு இருக்க அபார்ட்மெண்ட் ஷோ வந்துரு, மறக்காம வந்துரு. மட்டும் போனோம், மாறி எந்த வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம பேக் டு அவர் ஷோ, அதாவது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேச போறோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இங்க நடக்க போகுது. அதாவது ஒன் செகண்ட் சொல்லணும் அப்படின்னா, எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பி ஜெகதீஷ் அவர்கள் வழங்கும் மெட்ராஸ்காரன் படத்தோட செகண்ட் சிங்கிள் லான்ச்சுக்கு வருகை தந்திருக்கோம். அனைவரையும் வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம்.
வந்துட்டாங்கண்ணே. எஸ், அவங்க வராங்க, வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்துருவாங்க. அதேதான். ஏன்னா மெயினா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வரும்போது ஏற்கனவே அவங்க வந்து நிகாரிகா குருவிலா அவர்களுக்கு வந்து நம்ம ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சா? அதுக்கு தான் இப்பயாவது பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் இந்த இண்டஸ்ட்ரி விட்டே மிஸ் ஆயிடுவோம், பயமா இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து போவோனே. ஓகே, சூப்பர், கண்டிப்பா. அண்ட் இந்த நேரத்துல நம்ம சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைத்தக்க கல்யாணம்ன்ற பாட்டு வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி நம்ம சரிகமா கார்வன் அப்படின்ற நம்ம சரிகமால ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட நிறைய மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்குது. அதை தொடர்ந்து இப்ப வந்து செகண்ட் சிங்கிளுக்கு வந்திருக்கிற காதல் சடுகுடு என்ற ஒரு அற்புதமான பாடல். அதை கேட்கும் போது உனக்கு என்ன நடப்பது? காதல் சடுகுடு அப்படின்னாலே சக்தி கார்த்திக். இங்க எத்தனை பேருக்கு வந்துட்டு அந்த சக்தி கார்த்திக் அந்த காம்போ ரொம்ப பிடிக்கும்? அலைப்பாயுது சக்தி யார் அண்ணா? எவ்வளவு அலைப்பாயுது ஃபேன்ஸ் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? எஸ், கம் ஆன், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் buddies. எஸ், வெரி குட். ஓகே, அனிமா இவரே ஒரு அலைப்பாயுது ஃபேனா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். யா சார், யூ லவ் அலைப்பாயுது. பயங்கரம் இல்லை சார், அது அந்த கெமிஸ்ட்ரி செம்மையா இருக்கும். சக்தி கார்த்திக் தெரியும்ல? அதேதான். அந்த வகையில அதெல்லாம் வந்து 90s கிட்ஸுக்கு, இப்ப 2K கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு காதல் சடுகுடு தான் நம்ம மெட்ராஸ்காரன் படத்துல எக்ஸ்க்ளூசிவா வந்திருக்குது. அதுல வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது, ஷேன் நிகம் பிரதரும் நம்ம நிகாரிகாவும் அந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், பாட்டனி அப்படின்ற மாதிரி எல்லாம் கலந்து ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு அந்த விஷுவல்ஸ். எஸ், ஸோ எதிர்பார்ப்புகள் நிறைய இந்த படத்துக்கு. அதான் சொன்ன மாதிரி அதேதான். இந்த விஷுவல்ஸ் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து தோணும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததாக நிகாரிகா அவர்கள் மட்டும் வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஜாலியா நம்ம வந்துட்டு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மறுபடியும் தர்மாவை கூப்பிடுறோம். திருப்பி நீ அவனை கூப்பிட்டான்னு வச்சுக்க, அவன்கிட்ட வாய்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு வேற வாய்ஸ் கடன் வாங்குவான். அது ரொம்ப பயங்கர இதா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதா. சோ எல்லாரும் சைடுல இருந்து வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். தலைவர் சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டாரு, போ பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபேச்சே கிடையாது. ஓகே, இந்த நேரத்துல நம்ம சொல்லியே ஆகணும். அவர் சொல்றாரு. அந்த சைடுல இருந்து வந்துட்டு ஹீரோயின் லைஃப் சோ குட். இது வரைக்கும் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தானே போயிட்டு நம்ம பார்த்துட்டாங்கல்ல, நல்லா தான் சொல்லுவாங்க. We both are anchors for the show in Chennai. Lot of anchors. Yes, I know you very well. நீ எல்லாரும் பேக்லயும் கை விட்டு பாத்தியானே, எல்லாருமே தெரியும். Yes, I know her very much. My another show star that later, okay? Super. Okay. So today legendary anchors நல்லா நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், காதுல வந்து கூவிட்டு போயிட்டே இருக்கிறான். சரிம்மா, அதாவது டாக் பேக் வைக்காம அவனே ஒரு குருவியா மாறி வந்து காதல சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெட்ராஸ்காரன் இந்த படத்துக்கு இவ்வளவு ஹைப் வந்து கிரியேட் ஆனது காரணம் அந்த டீசர். கரெக்ட். அந்த டீசரை பார்த்துட்டு என்னப்பா இப்படி இருக்குதுன்ற நான் சோஷியல் மீடியால ரேண்டமா தான் நான் வந்துட்டு பார்த்தேன். ஓகே, பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கனெக்டடா இருந்தது. ஒரு படத்துக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், படம் போய் பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி டீசர் ட்ரெய்லர் வேற லெவல்ல இருக்குப்பா, இது போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த மெட்ராஸ்காரன் இந்த படத்துக்கு அந்த டீசர் தான் செம்ம ஹைப் ஏத்தி விடுறோம். அது உண்மையிலேயே அந்த டீசர் கட் பண்ண எடிட்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அந்த கண்டென்ட் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ரேசியா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ரேசியான அமேசிங்கான டீசரை இங்க ப்ளே பண்ண போறோம். ஸோ அந்த படத்தில் நடிச்ச கேஸ்ட் அண்ட் குரூ அவங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இந்த டீசரை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரெடியா? ரெடி? ஓகே, ரெடி. டீசர் எப்படி இருந்துச்சு? ஏங்க உண்மையா சொல்றேன், ஒரு படம் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நாட் எ ஈஸி திங். நான் வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்றத நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. ஆனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பார்க்கும்போது தான் ஏன்டா வந்தோன்றிருக்கா, ஏன்டா என்னென்ன என்னை இன்னைக்கே முடிச்சு விட. இந்த இண்டஸ்ட்ரியில வரும்போது தான் எவ்வளவு கஷ்டம். ஒரு ஹீரோ வந்துட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அவரோட டயட்டோட விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு என்ன பார்த்தே சொல்றேன். ஹீரோ சொல்றேன். ஆனா இதெல்லாம் தாண்டி டைரக்டரோட ஒர்க்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கா இருக்கும்.
ஆக்ட்ரஸ் சைட் கேரக்டர்ஸ்ல எல்லாருமே வந்துட்டு பண்றவங்க இப்போ வந்துட்டு மெயினான ஒரு விஷயமா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் இருக்கும்போது இதை லீட் பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்கணும்ல. கரெக்ட். த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அதேதான். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் ஈஸி திங். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்துட்டு நான் பேசியிருக்கேன். ஆனா அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், அவங்களோட இந்த படத்தை நம்ம வந்துட்டு மக்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகட்டும், தியேட்டர்ல நம்ம உட்காந்து பார்க்கும்போது ஒரு விசில் சத்தம், ஒரு கைத்தட்டல் கிடைக்கும் போது நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஆனா கூஸ் பம்ப்ஸோட சொல்றேன், பக்கத்தில் நான் ப்ரொடியூசர் கூட இருந்ததுனால சொல்றேன், ஒரு ப்ரொடக்ஷன்ல அந்த ப்ரொடியூசருக்கு வந்துட்டு ஆனந்த கண்ணீரே வந்திருக்கு. கரெக்டா, நம்ம படம்டா, என்னோட படம்டா, இதுக்காக தான் நான் போராடினேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்திருக்கு. இது சும்மா இது நான் வந்துட்டு சொல்றதுக்காக ஒரு ஹைப்புக்காக சொல்ல, உண்மையான ஒரு ரியல் ஸ்டோரி நான் வந்துட்டு பார்த்திருக்கேன். அதே மாதிரிதான் இப்போ ஜெகதீஷ் அவர்கள் நான் வந்துட்டு பாக்குறேன். இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ ப்ரொடியூசர் அப்படின்னும் போது ஒரு யங் ப்ரொடியூசர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அப்பதான் வந்து இந்த யங் மைண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த விஷயத்த நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை விஷுவலைஸை வந்து முன்னாடியே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த வகையில பிரதர் உங்களுடைய விஷன் ஹேட்ஸ் ஆஃப், சான்ஸே கிடையாது. இந்த கைத்தட்டல் ஓகே, இந்த ஈவென்ட் நடக்கிறது, இந்த கைத்தட்டல் இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தானே, ப்ரொடியூசர் தானே அப்படின்லாம் இருந்தாலும் இந்த படம் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கனவு அவருக்கு அப்படின்றது பர்சனலி அவர் கூட பழகுறவங்க எல்லாருக்குமே அது தெரியும். எஸ், அதேதான். ஸோ அந்த படத்துல நம்ம வரணும், அந்த படம் வந்துட்டு நல்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நான் வந்துட்டு நான் சொல்றேன். ஃபார் த ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், டைம், எவ்ரிதிங். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொல்லுவார்ல, நம்ம கூட இருக்கிறவங்க அந்த நேரம் அந்த டைம் எல்லாமே தான் அப்படின்ட்டு. அதுதான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு பாக்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சாங் லான்ச்ல இந்த படத்துக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங் இருக்கு. ஸோ அவரை தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு கூப்பிட போறோம் இல்லையா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் எஸ்ஆர் ப்ரொடக்ஷனோட ஃபவுண்டர் பி ஜெகதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவரோட கனவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நான் இவர் கூட டிராவல் பண்ணதில்லை. ஆனா இவரோட கனவு அப்படின்ற ஒரு விஷயம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்கு இவரை வந்துட்டு எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அந்த சாங்கோட ரிலீஸ் ஆகட்டும், இந்த படத்தோட சக்சஸ் டெஃபினட்டா வந்துட்டு நம்ம ஏதோ இந்த ரெஸ்பான்ஸ்னால எனக்கு வந்து நல்லாவே கணிக்க முடியுது. த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். இங்க இருந்து இன்னும் நிறைய ஸ்டேஜ் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. ப்ளீஸ். ஓகே 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 ஒரு 5 minutes பேசிடுறேன், முடிச்சிடுறேன். அன்றைக்கி ஷூட்டும் முடிஞ்சிச்சு. ஷூட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே பில்லு வருது. என்னடா இது, நம்ம கொடுத்த பட்ஜெட்டில் கம்மி பண்ண சொன்னா இவன் கொடுத்த பட்ஜெட்டில் மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க பில்லு. மனசில் ஒரே என்னடா இது, என்ன கேட்குறது ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் யாரும் சொல்லலை, மனசில் ஃபீல் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பில் வந்துச்சுன்னு. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே கால் பண்ணார், பிரதர் உங்களுக்கு பாட்டோட விஷுவல் அமைச்சிருக்கேன் பாருங்கன்னார். பாட்டோட விஷுவல் பார்த்தேன். விஷுவல் பார்த்தோன்னா இது என்னோட படமா என்னோட பாட்டான்ற மாதிரி விஷுவல் இருந்தது. அடுத்தது வந்து என்னோட ஹீரோ, எங்களோட மெட்ராஸ்காரனோட ஹீரோ ஷேன் பிரதர். உண்மையானே சொல்றேங்க, எந்த ஹீரோவும் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருப்பாங்களா தெரியாது. அவ்வளோ சப்போர்ட்டிவ். இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் எப்பயாவது ஒரு மனசு வருத்தமாக, இந்த மெட்ராஸ்காரன் மாதிரி மனசு வருத்தமாக ஏதோ ஒரு ஃபீல் ஆகணும், அவருக்கு ஒரு கால் பண்ணால் போதும், அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். பிரதர் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம், நீங்கள் எதை நினச்சே கால் பண்ணுங்க, வார்த்தைக்கு வார்த்தை இன்ஸ்டாலான்ற வார்த்தை சொல்லுவார். அது சொல்லும் போதில் அவர் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடும். நான் டவுனாக இருக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவாக வினாஜ் ஆகும். இந்த பாட்டு உருவானதற்கு ஒரு பெரிய பங்கு அவருக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் இந்த பாட்டுக்காக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாத்துலையும் இறங்கி அவ்வளோ பண்ணார். சொன்ன உடனேயே அவருக்கு அந்த ஷூட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு சீமா அவார்ட்ஸ் வேறு துபாயில் இருந்தது. அந்த நேரத்தில் கூட வந்து பட்டுன்னு வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பர். இந்த பாட்டில் ஒரு சாக்லேட் பாயாக இருப்பார்.
அப்போ சொன்னதா இப்பயே சொல்றேன், மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேன் பிரதருக்கு தமிழ்ல ஒரு பெரிய ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. அடுத்தது அன்பு, நம்ம அன்பு, அதாவது கலை பிரதர். அந்த மெட்ராஸ் படத்துல எப்படி அவர் அன்புன்ற கேரக்டர் கார்த்தி சாருக்கு ஒரு உண்மையான நண்பா இருப்பாரோ, அதே போல அவர் உண்மையான குணமே அதுதான். அவர் உண்மையான குணமே ஒருத்தரை பழகிட்டாருன்னா விட்டு கொடுக்க மாட்டாரு. எந்த இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளவு பெரிய இடம் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, ஒரு எனக்கு அவருக்கு வந்து பெருசா தொடர்பு இல்லை, படம் மூலமா தொடர்பு, அதுக்கப்புறம் முடிஞ்சு. என்னோட நண்பர் அவருக்கு ஒரு நண்பர், ஆனா அவருக்கும் தெரியாது அவர் என்னோட நண்பர்னு, எனக்கும் தெரியாது இவரோட அவர் நண்பர்னு. அவர்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவா என்னை பத்தி நல்லதாக பேசியிருக்காரு. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி அப்படியே போய் திட்டுவாங்க. அப்படி மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு நண்பர் முகத்திற்கு முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி அவங்கள பத்தி அவ்வளோ ஜெனுவனா அவ்வளோதான் நடந்துக்கிறார். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டிஸ். இது மாதிரி ஒரு கேரக்டர்ல பார்க்க முடியாது. இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்காக அவர் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு, நிறைய ஒரு எனக்காக நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கலை பிரதர், தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஜெயிப்போம் இந்த படத்தில். அடுத்தது நிகாரிகா மேடம், லாஸ்ட் டீசர் லான்ச்சாக சொல்லியிருந்தேன் உங்கள் படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி. அதே போல் கமிட்டி குரல்ன்ற படம் தெலுங்குல ஆந்திராவில் பெரிய ஹிட். அந்த படம் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், மேடம் அந்த படம் எனக்கு தமிழில் கொடுக்குறீங்களா, நான் எடுத்து பண்ணுறேன்னு. எடுத்துக்கோங்க சார், ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க சார். நாங்கள் அவங்க உண்மையாக சொன்னது அந்த வார்த்தை வேணும், ஃப்ரீயாக இருக்க ரைட்ஸ் கொடுக்குறதுக்கு ஃப்ரீயாக ரைட்ஸ் வேணும் மேடம். கண்டிப்பாக வந்து நான் உங்களை ஸ்டார்டிங் நீங்கள் இந்த அளவு டான்ஸ் ஆடுறீங்களா தெரியாது, ரைட் கேட்கற பாட்டு ஓகே ஆடுறாங்க. இந்த பாட்டில் வந்து அவர் ஒரு பெரிய டான்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் நீல நிலையிலேருந்து பார்க்குறோம் ஒரு டான்ஸ். ஆனால் நீங்கள் அவருக்கு ஈக்குவலாக செமையாக பண்ணியிருக்கீங்க மேடம், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஷர்ட்ஸ்லாம். தேங்க்யூ மேடம். அடுத்தது ஐஸ்வர்யா, இவங்களை பற்றி என்ன சொன்னேன், எனக்கு நிறைய பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு பொண்கள் சர்க்கிள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது. ஒரு அதிகபட்சமாக ஒரு 2, 3, 4 அவ்வளோதான். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாரு கேட்டால் ஐஸ்வர்யா சொல்லுவேன். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, ஒரு நண்பன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த நண்பன் வெற்றி பெற நினைக்கிறதுக்கு அவங்க கூட என்னென்னலாம் வெற்றி அடைறதுக்கு கூட இருந்து பயணிச்சோம். இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்தா வெற்றி பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஐஸ்வர்யா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கான். நேற்று வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்போ இருந்தாலும் எப்போ நான் ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த படத்தை போய் சொல்லும் போது ஐஸ்வர்யா எல்லா விதத்துலையும் வந்து சப்போர்ட்டாக கூட இருந்திருக்கா. சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையும் எனக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கா. நிறைய இடத்துல சொல்ல முடியாது, நிறைய இடத்துல வந்து எனக்காக இந்த படத்திற்காகவும் நிறைய பேசியிருக்கா. தேங்க்யூ ஐஸ்வர்யா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம். அடுத்தது டைரக்ட் வாலிதோரன் மோகன்தாஸ் பிரதர், நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க, சூப்பர். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய பெரிய பெரிய படம் பண்ணோம், நிறைய நல்ல நல்ல படம்லாம் பண்ணோம். என்னோட இல்லையா ஏத்துறோம்னா பிரதர், அடுத்த மணிரத்னம் நீங்க தான், அடுத்த சங்கர் நீங்க தான், இப்படி சொன்னா ஓகேவா? ஓகே, நல்லா பண்ணுங்க பிரதர். கண்டிப்பாக என்னோட சக்ஸஸோ மற்றும் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் சக்ஸஸோ நீங்கள் இன்னும் பெரிய படங்கள் நிறைய பண்ணணும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்திற்காக வேலை செய்கிறது வேற, ஏதாவது காரியம் அவனுக்காக வேலை செய்கிறது வேற. ஆனால் அகல்யான்ற ஒரு கேரக்டர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் படத்திற்காக எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அகல்யா, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஜேசிசி நண்பர்கள், உங்களுக்கு தேங்க்ஸ் வெறும் வாயில வார்த்தையால சொன்னா பத்தாது. ஏன்னா இந்த மெட்ராஸ்காரன் படத்திற்காக நீங்க சென்னையில ஒரு தேட்டர் விட்டதில்லை. சென்னையில் இருக்க மொத்த தேட்டர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இருக்கிற மொத்த தேட்டர்லையும் இன்னைக்கு நம்ம படத்தோட ஸ்டாண்டிஸ் இருக்குன்னா, நம்ம படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு அடுத்து வரப்போற ப்ரொமோஷன்ஸ்க்கு பெருசா இருக்க போறது காரணம் நீங்க மட்டும்தான். இந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. நீங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க ஹார்ட் ஒர்க்கிங் என்ன தவிர யாருக்கும் தெரியாது, என்ன பார்க்கறேன் எனக்கு யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ ஜேசிசி நண்பர்கள், விஷ்ணு, மோகன்,
கமல், சுமந்த்ரோ நிறைய இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி ஒரு சின்ன வேர்ட்ஸ். நான் நிறைய பிஸ்னஸ் மீட் இந்த மெட்ராஸ்காரன் பார்த்து பிஸ்னஸ் மீட் போகும்போதுலாம் ஃபோனில் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அப்புறம் நேரில் போவேன், நேரில் போனவங்க நீங்கள் தான் ப்ரொடியூசரா, நீங்கள் ப்ரொடியூசரா, யங் ப்ரொடியூசரா. அந்த யங் ப்ரொடியூசர்ன்ற வார்த்தை நான் வந்து அது பெருமைப்பட்டிருக்கிறதா இல்லை வந்து இவங்களாம் ப்ரொடியூசரான்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும். கரெக்ட், யங் ப்ரொடியூசர் தான், ஏஜ் 31 தான் ஆகுது. ஆனால் இந்த 31 இயர்ஸில் நான் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, துரோகங்கள் கிடையாது. இதே மவுண்ட் ரோட்ல, இதே சென்ட்ரல்ல நான் ரோட்ல டிவி தரேன். அதே நிறைய இது மாதிரி கனவுகள் இருந்திருக்கு. இது போல மேடையில் மாதிரி நின்று பார்த்துருக்கேன். அதே போல அந்த கூட்டத்தோட வந்து ஏதோ ஒரு சினிமா ஷூட் நடக்குது பார்த்துருக்கேன். அந்த அளவு எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து இது மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே நின்றுட்டு எனக்கு கடவுள் இப்போ இந்த இடத்துல நிற்க வச்சிருக்காரு. நான் பேசுகிறேன், இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நிற்க வச்சிருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. இந்த தேங்க்யூ பிரதர், நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர வந்துட்டேன், ஏம்ஸ் சதீஷ் பிரதர், அப்புறம் மோதி பிரதர், ரொம்ப நல்லா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. மெட்ராஸ்காரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. சதீஷ் பிரதர் மற்றும் மோதி பிரதர், அப்புறம் மோதி பிரதரோட டீம், ஆங்கர் ஆஷை பிரதர் மற்றும் நிக்கி, ரொம்ப சூப்பராக காமெடியாக ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே வைப்போட கொண்டு போங்க. தேங்க்யூ. என்ன பண்ணியிருக்காருன்னா, அடுத்த படத்துக்காகவே இப்போ நிறைய ஒரு 10 கேள்வி எடுத்துட்டு வந்திருக்காரு. அதனாலதான் நாங்க வந்திருக்கோம். நல்லா இருக்கீங்களா? மெட்ராஸ்காரன்லேயே நடிக்க வேண்டியதுப்பா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அப்புறம் வர நாடு. ஸோ இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம், அதாவது நான் இதே இடத்துல நான் டிவி வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களே யங் ப்ரொடியூசர்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா யங் மைண்ட்ஸ் உள்ளே வந்தால் தான் நிறையா விஷயங்கள் இங்கே மாற்றத்துக்கு நோக்கி கொண்டு போக முடியும். அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் இந்த மெட்ராஸ்காரன்ற படம் நம்ம ப்ரொடக்ஷனில் எப்படிப்பட்ட ஒரு அங்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து எனக்கு சினிமாவில் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் படம், ப்ரொடக்ஷனாக ஃபர்ஸ்ட் படம். இது இவங்க எந்த அளவு எதிர்பார்க்குறாங்களோ அதே அளவு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றி படம் ஆகணும். இந்த வெற்றி படம் வந்து மக்கள் வழியில் போட கண்டிப்பாக நான் படம் பார்த்துட்டேன். என் படத்தை நானே புகழக்கூடாது, ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. மக்கள் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, வெற்றி படம் ஆக்குவாங்கன்னு நம்புறேன். ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்குமே இருந்துச்சு, ஆடியன்ஸ்க்குமே இருந்துச்சு. அந்த வாழ்த்துக்கள். அன்னைக்கு ஏதாவது கேள்விகள் வச்சிருக்கீங்களா? கேள்வி எல்லாம் இல்ல, எனக்கு வந்துட்டு இல்லைண்ணா, ஜேசிசி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இங்க கை தட்டினாங்க. தட்டுவீங்கல்ல, ஏன்னா வாய்ஸ் அங்கிருந்து மட்டும்தான் வருது. அதனால என்னன்னா, நீங்க வந்துட்டு நிறைய யங்ஸ்டருக்கு வந்துட்டு வழி விடுறீங்க, மேலே ஏத்துறீங்க அப்படின்றது நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். அடுத்ததான் எங்க அண்ணனும் வந்துட்டு ஒரு 35 தாண்டி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த சைடும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். போயிடாதீங்க. இல்ல அவருக்கு இப்ப ஏதா நிக்க வச்சேடா வாய்ப்பு கேட்பீங்க அப்படின்ற மாதிரி என்ன நம்ம. ஓகே பிரதர், கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ஒரு சான்ஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அண்ட் இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இங்க இருக்கிற மக்கள் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி தான் உங்களை வந்து சந்திச்சு பேச முடியும். கூடிய சீக்கிரம் மெட்ராஸ்காரன் படம் நீங்க வந்து திரையில பார்க்க போறீங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்டா நல்ல படமா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்க்கு நீங்க ஆட்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நல்ல படங்கள் நாங்க பண்ணுவோம். நிறைய படங்கள் நாங்க வந்து எங்க சைட்ல அதை கொடுப்போம். தேங்க்யூ, வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்டர்நெட்லயே பயங்கர சென்சேஷனா போயிட்டு இருக்கக்கூடிய கல்யாணம் அந்த பாட்டை வந்து அப்படியே விஷுவலா இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரெடியா गाइस? சூப்பர், பாத்துடலாமா? எப்படி நல்லா இருந்துச்சா? ஓகே, சாங் சூப்பரா இருந்துச்சா? ஒன்ஸ் மோர்லாம் கேட்காதீங்க, யூடியூப்ல போய் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா அப்போ வந்துட்டு ஒன்ஸ் மோர்லாம் தெரிஞ்சு போட்டுட்டு இருக்க முடியாது.
உங்களுக்கு மட்டும் ஒன்ஸ் மோர், அதான் எனக்கும் கேக்குது டெஃபினட்டா. தாண்டி இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த விஷுவல் வந்துட்டு பயங்கரமான ஒரு எஃபர்ட் இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோக்கும் சரி இந்த பாட்டுக்கும் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ லைவான ஒரு ட்ரிபியூட் ஒண்ணு கொடுக்க போறாங்க. எஸ், அது இந்த பாட்டுக்கு, இந்த தைத்தக்கா பாட்டுக்கே வந்துட்டு லைவான ஒரு ட்ரிபியூட் ஒண்ணு வந்துட்டு கொடுக்க போறாங்க. அது கொடுக்க போறவங்க யாரு அப்படின்னா லைஃப் ஆஃப் டான்ஸ் ஸ்டுடியோல இருந்து அழகான டான்சர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க இந்த தைத்தக்கா கல்யாணம் பாடலுக்கு. அதை பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி ஓகே. ஆஹா ஆஹா, என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்! ஆஹா பிரதர், இது லைட்டா சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு தெரியல, வழி வழின்னாங்க. வழியா என்ன, எதுக்கு வழின்றாங்க? லாஸ்ட்ல பார்க்கும்போது நீங்க 2 பேரும் வந்தீங்க. இல்ல, பயங்கரமா இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம். கஷ்டப்பட்டு ஆடி இருக்காங்க. அந்த டைமிங் மிஸ் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஆமா தானே சதீஷ்ண்ண? கரெக்டா இல்லையா? டைமிங் மிஸ் ஆச்சு, அந்த A to the B அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் அது. A to B, அட பாவி, அந்த A to B தான் மிஸ். A to B இல்ல, நான் A to the B அப்படின்னா. ஆனா வெரி குட். ஓகே, ஆனா பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதாவது லைஃப் ஆஃப் டான்ஸ் ஸ்டுடியோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தேங்க்யூ மிகப்பெரிய கைத்தட்டல். ஏன்னா அவங்க மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணது இல்லாம அப்படியே நம்மளுடைய ஸ்டார்ஸையும் டக்குன்னு கூட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நைஸ் சட்ட பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப 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 சூப்பர். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்தது என் அண்ணனை கூப்பிட போறோம். எஸ், என் தங்கத்தை கூப்பிட போறோம். என் செல்லத்தை கூப்பிட போறோம். என் வள்ளலை கூப்பிட போறோம். ஆமா, என் விசுவாசத்தை கூப்பிட போறோம். என் விவேகத்தை கூப்பிட போறோம். என்னோட நேசத்தை கூப்பிட போறோம். சொல்லிட்டே என்னோட சந்தோஷத்தை கூப்பிட போறோம். அதான் அவர் நம்ம கூப்பிட கிளம்பி போயிடுவார் நினைக்கிறேன். சோ இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமா கூப்பிடணும். நல்லா இருக்கீங்களாண்ணே? உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மெட்ராஸ்காரன். இதில் நம்ம படம் தேங்க்யூலாம் வேண்டாம், கண்டிப்பா படம்னா நடிச்சவங்க சப்போர்ட். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமா நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நமக்கு நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசிச்சு தான் நடிப்போம். ரெண்டாவது அதை மக்கள் பார்த்துட்டு ரசிச்சாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நான் இப்போ முன்ன ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐட்டம் பேசினாலே தான் நம்ம காரியத்துக்காக பேசணும்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால பேசல அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்கிறதோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நோ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்துல இல்லாமல் இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால தனியாக வேணா என் வீட்டுக்கு வந்தா நான் ஆட்டலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமா இருக்கும், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனா சொல்லுங்க. மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனா சொல்லுங்க. நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு அதுக்கும் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் பேசணும்ட்டு பெரியவர் ஆசைப்படுறாரு.
அட பாவி. அண்ணனுக்கு வந்து என்ன ஒரு அடுத்த இது இருக்குல்லண்ணா, இப்ப பேசலாமா? சொல்லுவா. அவ்வளவுதான். ஏன்னா இங்க நிறைய சேனல் இருக்காங்க, நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வேணும்ண்ணே. ஆமா, அதனால நாங்க வந்துட்டு ஒரு பண்ணாலுமே இப்ப பயமா தான் இருக்கு. சும்மா சாதாரணமா பண்ணாலே அது பெரிய மீமா மாறிடுது. ஆமா. அதனால எப்படி உட்கார்றதுன்னு கூட கொஞ்சம் பயம். நான் ஜென்ரலா கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போற அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் என்னால இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்னது? கரெக்ட் தானே? உயிரில் தான் இருக்க முடியும். ஆனா எனக்கு ஏதோ என் காதுல வேற ஏதோ விழுந்தது, பக்கத்துல இருக்கறனால உயிரில் தான் இருக்க முடியாது. உயிரா? சினிமா ரொம்ப பிடிக்கும். வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங், சினிமா ரொம்ப பிடிக்கும். நீ சினிமா வந்து எனக்கு தெரியல, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்சஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங், தட்ஸ் ஆல். அண்ணே, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற, ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னன்னு? ஆமா, ஆக்சுவலா இது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப நான் மெட்ராஸுக்கு தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபர்ஸ்ட் மதையானி கூட்டம்ன்ற ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தானே வரைக்கும் போனது இல்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். மாலி வந்து எனக்கு கதை சொன்னாரு. ஓகே, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவருக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமா தெரியும். ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லயே கூட்டு போய் வச்சு ரோட்ல எல்லாம் வெயில்ல படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்ப ஷேன் வந்து இதுல ஃபாஸ்டிங்ல இருந்தாரு, தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன். அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லாரும் போடுறதா, பட் ஜெயிச்சா சூப்பர். அண்ணா, அதான் அவன் லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் திருடணும், அதை ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருடணும் அப்படின்னா எந்த ஆக்டர்ல இருந்து திருடுறது, களவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, ஒரு மொக்க கேங் பா. எப்ப பார்த்தாலும் சும்மா வேலை விட்டு இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. நாங்க எப்ப போனா நிப்பானே, அப்புறம் கேட்ட வரையில் திட்டி விட்டு அனுப்ப, என்னடா பண்றீங்க நைட்ல? கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்டு தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல எந்த நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல, எங்கேயா போறேன்னா ஒருத்தனை ரெகுலரா நான் பாப்பேன். இவனும் ஒரு 4 பேர் இருக்காங்க. சின்டின்னு ஒருத்தருங்க, ஒரு ஃப்ராடு, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்க போனாலும் நின்று இந்த கிண்டியில ரோடு ஒரு எங்கேயா நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப பாத்துருக்கேன். இல்லண்ணே, அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவரால் அப்பப்ப நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதர். என்னது இல்ல, ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்துல பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் சோ மச். ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா, ஆமா, ஒரு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசா தலைக்கு ஏற்றிக்காம ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரியே ஒரு படத்துலயும் அது அவ்வளவு அன்பா இருப்பாரு. சோ அந்த அந்த ஒரு பண்பா கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் சூப்பர், லவ் யூ நே. இதுதானே. அண்ட் ஃபைனலி நான் அவங்க வந்துட்டு எனக்கு புரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, thank you so much சொல்றதுக்கு முன்னாடி எங்க சதீஷ் அண்ணா இருக்காருல்ல, நிறைய விஷயம் இவரோட, அதாவது மாய அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளை வந்துட்டு பார்க்கும்போது மிரர்ல பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு வெளியே வந்து பேசல. அதே மாதிரிதான் உண்மையா அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க லைட்டா ஒரு சின்னதா ஒரு 2 ஸ்டெப் அவரு கூட இருந்து எங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சதீஷ் அண்ணாவும் நீங்களும் தான் அவரு நடந்து வர பாருங்க. எல்லாருமே ஆசைப்படுறாங்க, எங்க டீம் வந்துட்டு ஆசைப்படுறாங்க. சோ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு மொமெண்ட் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு நாங்க பாருங்க. கேமரா கூப்பிடுறாங்க, ரெடியா இருக்காங்க. ரெடி காய்ஸ், ரெடியா? நீங்கள் ரெடியா? ரெடியா?
எங்க கேங்ல சாட்ஸ் பேரே வந்து டான்ஸ் தான். சாட்ஸ் சத்தியமா ஆடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரே ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தா அந்த ஒரு நம்ம அவன் நீ டான்ஸ் ஆடி பார்க்கணும் ரொம்ப விருப்பப்படுறான். அவன் மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேனே. இல்ல அவனுக்கு அப்படி என்ன ஒரு ஃபேண்டசினே தெரியல. இது தான் விரும்புவான். நிறைய பெரிய பாடு கலை டான்ஸ் ஆடி பார்க்கணும் நீ தான் ஆசைப்பட்டிருக்கிற. இதுக்காக நீ டான்ஸ் ஆடணும். அச்சா ஒரு சான்ஸ் கொடுப்பணும் கூட ஆடுனேன். அதை அவன் பார்க்கல. ஆனா இருக்குன்னு ஆனா வந்துட்டு லைவா இங்க எத்தனை பேருக்கு பார்க்கணுமா அண்ணா அவர் பார்க்கணுமா இல்லையா? ஆமா அண்ணா ஆமான்னு சொன்னேன். ஆமா உங்களுக்கு பார்க்கணுமா? அங்க பாருங்க அந்த அம்மா எல்லாம் வந்துட்டு கை தூக்கி ஆமா அப்படின்றாங்க. சூப்பரா மேனிபுலேட் பண்ணிட்ட. வெரி குட். இதுதான் வேணும். கமான் இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டுருங்க. கலையண்ணாவும் சதீஷராவும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. DJ please play the song. Thank you so much. சூப்பர் Thank you. நன்றி. இருந்தது. அதாவது இதுவரைக்கும் அண்ணனை வந்து ஆக்ஷன் பண்ணியும் ரொமான்ஸ் பண்ணியும் பார்த்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஹுக் ஸ்டெப்பும் போட வச்சாச்சு. அண்ணன் நிறைய ரொமான்ஸ் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சார். ரொமான்ஸ் பண்ணி நாங்க வந்துட்டு பாத்துருக்கோம். ஏன் என்ன எனி டவுட் இருக்கா? இல்ல கலையை பத்தி தானே பேசுறீங்க. ஓகே எனிதிங். இல்ல நானும் இதே ஊர்ல தான் இருக்கிறேன். அதே சினிமா தான் நானும் பாக்குறேன். எப்போ ரொமான்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதனாலதான் கேக்குறேன். மேபி நீங்க அந்த மாதிரி நைட்ல பாக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா? அங்க வேணா பாத்துக்கலாம். லைவ்ல பாருங்க. நீங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. தம்ப்நெயில் டைட்டில் நிறைய எடுத்து வச்சு ரஃபா ஒரு மாதிரி ஆடுவான், வெட்டுவான், குத்துவான், அந்த மாதிரி பாத்துருக்கீங்க. இவன் பர்ஃபார்மன்ஸால தியேட்டர் நம்ம எல்லாருமே அழுது இருக்கிறோம். அதெல்லாம் தெரியும். இந்த நடுவில் அந்த ரொமான்ஸ் இருக்கு, ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமா? எனக்கு தெரியலப்பா. உனக்கு தான்ப்பா எல்லாம். எதுவும் சொல்ல மாட்டேன். திரும்ப நைட் எங்க பாப்போம். சாரி. தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ எல்லாருக்கும் திரும்ப ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி. நின்று பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச். சதீஷ் ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துட்டு இப்போ இதெல்லாம் தாண்டி நல்லா போயிட்டு இருக்கிற நம்ம ஈவெண்ட்ல இப்போ அடுத்ததாக யாரு பேச போகிறா? ஒரு ஏஞ்சல்னு சொல்லலாம். ஏஞ்சல் வந்தாலே அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் த்ரோப் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா வந்து சென்சேஷன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து ரீசெண்டா இருக்கக்கூடிய சன் டிவியில் டெலிகாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஷோ வந்து மெயினா எல்லாரும் ஏன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்காக தான் பார்த்தாங்க. ஆமா அப்படின்னு சொல்லணும். சரி, அந்த வகையில இருக்கக்கூடிய நல்ல ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர். எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக மாறி நடிக்கக்கூடிய ஐஸ்வர்யா தத்தா அவர்களை மேடை கலைக்கிறோம். உண்மையிலே மெட்ராஸ்காரன்ல அவங்க தானா இல்ல அவங்களோட கசின் சிஸ்டரா? எல்லாருக்குமே வணக்கம். மீடியா அண்ட் ப்ரெஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். இது முடிஞ்சிச்சா பேச? எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் மை ஹோம் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நானும் ஜெகதீஷ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு தான் நம்ம முடிவை எடுத்துட்டோம். சில விஷயங்கள் வந்து என்னோட அகேன்ஸ்ட்ல போனா கூட ஐ செட் தட் எஸ் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் டு வின். அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அவங்க ப்ரொடியூசர்லாம் வாழணும். அதே மாதிரி எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வாஸ் டு பிரிங் அவுட் த பெஸ்ட் டேலண்ட்ஸ். எவ்வளவோ பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுக்க முடியும், எடுத்துட்டு வர முடியும். இட்ஸ் பீன் 10 years ஆஃப் மை ஜர்னி அண்ட் 10 yearsல வந்து நிறைய போராட்டம் ஆப்வியஸ்லி பார்த்துருக்கேன். பட் ஜெகதீஷ் உன்னை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் யூ ஷுட் வின். அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ உண்மையில ஜெயிக்கணும் இந்த படம்ல. சில டிசிஷன்ஸ் விச் ஐ டேக் ஆர் ஐ டுக் ஃபார் திஸ் மட்ராஸ்காரன், ஐ நோ இட்ஸ் அ குட் டிசிஷன். நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் மட்ராஸ்காரன் பார்ப்பீங்க.
நான் நம்புறேன் மட்ராஸ்காரனுக்கு நீங்கள் அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க. அண்ட் அவ ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஐ ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர். 10 years of my journey, I've seen so many producers of my life. And சில படங்கள்லாம் வந்து அப்படியே விட்டுறோம், இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆகிலே போயிடும். நமக்கு ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ இருக்கும், ஆக்டிங்கோட ஃப்ளோ அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட கனவு நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் ஹீ ஹேஸ் கிவன் மீ ஒன் சான்ஸ் டு ப்ரூவ் தட் I am a good artist and I'm a good actor also. Let's come back to all the cast and crew. Obviously Shane Nigam, ellarukume, like I'm also a huge fan of him and so many fans for him. Welcome Shane to Tamil Nadu. Tamil Nadule vande ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது. ஸோ அந்த லவ் எவ்ரிதிங் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஹிம். அண்ட் நெஹாரிகா, யூ ஹவ் டன் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ். I've seen the song, it's actually amazing. You have danced your heart out. Yeah, it's a great opportunity for Vali Mohan Das. I feel that நிறைய டைரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு பட்ஜெட் ஃபில்ம் கிடைக்காது. நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நெக்ஸ்ட் நல்லா யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி பெரிய டைரக்டர் வாங்க. அண்ட் தேங்க்யூ சதீஷ் ஃபார் giving a great treat. And not last but not the least, thank you Saregamapa, thank you the legendary music director Mr. A.R. Rahman sir and Mani Ratnam sir. Wholeheartedly thank you for giving us the rights of Kadal Sadhguru for Madras Karan. Aliyapayathe has always been my favorite film. And chinna vayasla the love story paakumbodhu Kadal Sadhguru da madakave mudiyadhu. So that's what I was telling to Jagdish. சத்தியமா சொல்றேன், நீ ரொம்ப லக்கி. இந்த ஒரு பாட்டு நிறைய டைரக்டர்ஸ்க்கு போனோம். It could have gone to so many directors because the rights was there with Saregama. உனக்கு வந்துடுச்சுன்னா அது உனக்கு பெரிய விஷயம் ஜெகதீஷ். So you are lucky. Prasanna, thank you so much for being an amazing cinematographer, because the cinematography plays such an important role for a film. Coming back to all the people, those who have been a part of Madras Karan, அவங்க சொல்றாங்கன்னா PSS JCC boys. JCC boys, thank you so much wholeheartedly. Actually நீங்கள எல்லாமே நம்ம மட்ராஸ் காரன் அவ்வளவு பிளேஸ்ல கூட்டிட்டு போக முடியாது. நான் எல்லா படம் பார்க்கும்போது மட்ராஸ் காரனோட அந்த பேனர்ஸ்ல இருக்கு. விஷ்ணு அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு அண்ணா. யூ ஹவ் பீன் த பேக் போன் ஆஃப் மட்ராஸ் காரன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஷூட். அந்த ஒருத்தர் இருக்காங்க, மேபி தே ஆர் நாட் த மெயின் ஃபேஸ் ஆஃப் த ஃபில்ம், பட் இந்த படம்க்கு பின்னாடி அவங்கள வந்து உண்மையில ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்றுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்கிறாங்க. அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மட்ராஸ் காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையில ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ, பட் இட்ஸ் ஓகே. தேர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் டேஸ் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் மட்ராஸ் காரன் வரும்போது அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில் கனவு ரியாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஐஸ்வர்யா. அதாவது இந்த நேரத்தில் சில கேள்விகளை கேட்பதற்காக ஸோ இப்போ மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால, மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் என்ன? மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன? மெட்ராஸ்ல
இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னு என்னென்ன? ஆப்வியஸ்லி என்னோட முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும். ஓகே, அது வந்து மெட்ராஸ்ல ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, புரியுது. அதாவது மெட்ராஸ் காரனுக்கு ஆப்போசிட்டா மெட்ராஸ் காரி, நீங்க வந்து ஒரு மெட்ராஸ் காரி ஆயிட்டீங்கன்னா எங்க 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதாவது உங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. போடா நம்ம பக்கம் இருக்கா, ஐநாவரம் பக்கத்திலே வாயாவா, போடா அண்டவனே நம்ம பக்கம் இருக்கு, அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கான். ஆனா பாவிகளா, பஞ்சு டைலாக்கே உன்னை திட்டுற மாதிரி சொல்லியிருக்கா. கிடையாது அக்கா, போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அதுல கைய ஒரு மாதிரி இறக்கி சொல்றேன். இன்னொன்னு இருக்கா, லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, வஸ்டா போக கூடாது, அதுதான் முக்கியம். லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, சரிம்மா. லேட்டஸ்டா வந்தாதான் முக்கியம். dude. ஆ, வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரணும் முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல அண்ணா, இவங்க இந்த டைலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படின்னாங்க. யாரு பாடு ஃபேன்னா? இல்ல. சரி, அப்போ எங்க அண்ணன் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, எஸ்டிஆர் சாரோட டைலாக் ஒன்று சொல்லுவாரு. அது நீங்க சொல்வீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. என்னாச்சு? ஓகே, அங்கேயா? ஓகே. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வராதோ அதான் முக்கியம். எஸ், கம் ஆன் மேடம் சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க மேடம், சொல்லிட்டு போங்க மேடம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம். வாழ்க்கை ஒரு மட்டும் இல்ல. சரி, இல்லைன்னா நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். சரி, நான் எவ்வளவு பெரிய டைலாக் நான் சொல்றேன், இங்க பாருங்க. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராந்த முக்கியம் கிடையாது, லாஸ்ட்ல லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் ஓடி வராங்கன்னு தான் முக்கியம். யார் ஃபர்ஸ்ட் வந்தாதான் முக்கியம். ஆமா, ஓடி வாங்க இப்ப. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுதான் முக்கியம். ரொம்ப அருமை, அற்புதமான ஒரு டைலாக். மெட்ராஸ் காரன் எங்க பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் ஐஸ்வர்யா தத்தாவும் தான். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுடைய விசிறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மெட்ராஸ் காரன் திரைப்படத்தை திரையில் பார்க்குமாறு விளையாடாதீங்க. பார்ட் 2 மெட்ராஸ் காரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்ட் சொல்லுங்க. பார்ட் 2 ஜெகதீஷ் நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் சொல்றேன். ஓகே, அங்க முடியுது. கூடிய சீக்கிரம் SR production is coming up with some new venture and I'm ஆஹா, தெரியும் சார். தேங்க்யூ. எனக்கு புரிஞ்சு அவங்க ரொம்ப வேகமா கிளம்புறாங்க. தேங்க்யூ so much. We will see at Madras Kari. Okay? ஓகே, அடுத்தபடியாக என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா செகண்ட் சிங்கிள் வந்து இப்ப நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா இவ்வளவு ஒரு மாஸ் கிரௌடோட சேர்ந்து நம்ம பார்க்க போறோம். மெட்ராஸ் காரன் இந்த படத்துல வந்துட்டு அது ரீமிக்ஸா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு பண்ணிருக்காங்க. எஸ், எல்லாருமே வந்துட்டு கேட்டுடலாமா? கேட்டுடலாம், பாத்துடலாமா? பாத்துடலாம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். ஓகே, சோ ஒரு 5 கவுண்டோட நம்ம வந்துட்டு போயிடலாம். என்ன ஆஷிக்குனா தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லி என்னன்னாலும் சேர்ந்து பேசிட்டு இருக்கியா? ரெடி? 5 4 3 2 1. சூப்பர். ஓகே, இந்த சாங் யாரெல்லாம் ஒன்ஸ் மோர் பார்க்க ஆசைப்படுறீங்க? ஒன்ஸ் மோரா பிடிச்சிருக்கா? எல்லாருமே ரொமான்டிக் ஃபேஸ்க்கு வந்துட்டீங்களா? ரொமான்ஸ் பிடிச்சிருக்கா? சிங்கிள் பசங்க எல்லாருமே ரொமான்டிக் ஃபேஸ்க்கு வந்துட்டு வந்திருக்காங்க. தாத்தா ஓகே தானே? தாத்தா உன சிங்கிள் பசங்களா? அவர் கேக்குறாரு ஒன்ஸ் மோர் போடு தம்பி. இப்பயே நல்லா பாத்துக்கோங்க, வீட்டுல போய் பாத்துட்டே இருங்க. உங்களுக்காகவே இந்த பாட்டு நாங்க ஒன்ஸ் பாடுறோம். மோர் உங்களுக்காக காதல் சடுகுடு. யா, எனக்கு புரியுது. என்ன சொன்ன? கேமரா ஆனாலும் வந்து செம்ம. எத்தனை வாட்டுற ஒன்ஸ் மோர் வீட்டுல போய் பாத்துட்டு. சரி, ஓகே. ஆனா அங்க இருந்து பலூன் வரும்போது அண்ணா நானா என்னாச்சு? பலூனுக்காக அடிச்சுக்கிறீங்க இந்த மாதிரி? உடைக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இல்ல, அந்த பாப்பாக்கு எடுத்துட்டு போறதுக்கு பிளான் பண்ணாங்க. எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் லப்டப் விளையாடுவாரு. லப்டப் பத்தி தெரியுமா? ஆனாப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ so much. சோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை இருக்க போறோம். யா, இந்த விஷுவல்ஸ், இந்த ஒரு டீசர் ட்ரெய்லர், இந்த மெட்ராஸ் காரன் அப்படின்ற ஒரு சம்பவத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய டைரக்டர் அவர்களை, வாலி மோகன்தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அழைக்கிறோம். So, அவர் வந்து சில வார்த்தைகள் about the ப்ராஜெக்ட் பத்தி பேசுறாங்க இருக்கும்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது. இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டீங்க. ஸோ கண்டிப்பாக மெட்ராஸ்காரனா சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். நினைச்சது நடக்கும். சந்தோஷம் பிரதர். ரொம்ப தேங்க்யூ பிரதர். என்னை நம்பி நீங்களும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐஸ்வர்யா எப்போவுமே நிறைய விஷயம் சொல்லணும். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் நிறைய பேசுகிறேன். இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இதை ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோட முதல் காரணம் ஐஸ்வர்யா தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மேடம் தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். அவரு கலை மாஸ்டர் போயிட்டாரு. எனவே ரொம்ப தேங்க்ஸ். பிரதர் விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். என் கூட இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது, ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்தது என்னோட கேமராமேன், அப்புறம் எடிட்டர் வசந்த். ஓகே, பார்க்க தான் சின்ன பையன், இந்த ட்ரைலர்ல இருந்து எல்லாத்தையுமே அவன் தான் கட் பண்ணான். ஸோ தேங்க்யூ வசந்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட வேலை எப்பவுமே கேமரா பின்னாடியே என்னோட வேலை முடிஞ்சிடும். அப்புறமா அப்படியே அந்த பாட் ரிலீஸ் ஆகும், அதை நான் ஷேர் பண்ணுவேன், அதோட முடிஞ்சிடும். பட் வெரி ஹாப்பி ஃபார் மெட்ராஸ்காரன் டீம். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க கோரியோகிராஃபராக. அதுக்கப்புறமா இங்கே தான் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ப்ரொடியூசர் வந்து என்னை நல்லா பாராட்டினார். இந்த யூடியூப்பில் போடுறவங்க கரெக்ட் செலவை இழுத்து விட்டுட்டாருன்னு போட்டுறாதீங்க. அவர் ஆக்சுவலாக என்னை நல்லா பாராட்டினார். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அவர் ரொம்ப பயங்கரமாக சொன்னார் என்னை பற்றி. ஆக்சுவலாக அதான் உண்மை. நீங்கள் அதை எப்போ செலவழித்து விட்டுருவாருப்பா அப்படின்னு சொல்லி என் சோழியை முடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த சாங்கை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஐகானிக். ஒரு என்ன சொல்கிறது, இந்த சாங்கு கேட்காம யாருமே இருக்க மாட்டேன். ப்ளஸ் இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஸ்கூலில் இருந்தேன்னு சொன்னார். அப்போ நான் காலேஜில் இருந்தேன். ஸோ இந்த பாட்டெலாம் டான்ஸ் ஆடி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் மாதவன் மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி. பட் இதை வந்து இந்த ஒரு சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படின்ட்டேன். ப்ளஸ் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக அதில். ஒன்று வந்து ஷேனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாய் ஃபேன்ஸும் இருக்கும். அதில் நானும் ஒருத்தன். அண்டு எப்போவுமே எனக்கு ஷேனோட ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படி ஒருத்தர் நடிக்கிறான் அப்படிலாம் நினச்சி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சும்மாவே நம்ம நினைப்போம், ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் பண்ணும்போது ரேண்டமெல்லாம் திங்க் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த பாட்டில் ஷேன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி வந்தது. ப்ளஸ் அண்ட் ஐ ஹாவ் அன் அதர் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் நிஹாரிகா. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயின் அவங்க. நான் ஒரு டெக்னீஷியன் கிடையாது. மோர் பிகாஸ் எனக்கு என்னோட பிரதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ நான் அப்பத்துலேருந்தே அவங்கள நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இவங்களுக்கு இந்த பாட்டு வருது. ஸோ என்னோட ரொம்ப பெஸ்ட் 2 பீப்புள் இந்த பாட்டில் இருக்காங்க. நான் நல்லா இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் மனசில் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பாட்டு அலைப்பாய்தையில் வந்துட்டு ஒரு அன்ஃபினிஷ்டு ஒரு வீட்டில் வரும். ஸோ இப்போ இதை ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம். ப்ளஸ் இட்ஸ் ஒரு ட்ரீம் சாங்னால இப்படி ஒரு ஹால், இப்படி ஒரு கிச்சன், இப்படி ஒரு பெட்ரூம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். நல்லா இருக்குன்னு சொன்னது டைரக்டரும் கேமராமேனும் தான்.
ஸோ எக்ஸ்ட்ராவாக பைசானதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் தான், நான் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக. ப்ளஸ் இந்த ஐடியாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரசன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணால். எனக்கு பிரசன்னா நான் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணும்போது தினேஷ் கூட நிறையா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ பிரசன்னா ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் ஒரு பியூட்டிஃபுல் டேலண்ட் ஆக்சுவலாக. நான் சும்மா இப்படி பண்ணலான்னு நினச்சேன், பட் ஆனால் பிரசன்னா ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு இருக்கிற ஐடியாவை விட ரொம்ப பெட்டரான ஒரு ஃப்ரேம்ஸ், பெட்டரான ஒரு லைட் பண்ணி அழகாக காமிச்சான். ஸோ தேங்க்ஸ் டு பிரசன்னா. அண்ட் இந்த பாட்டுக்கு என்னெல்லாமோ ஐடியா இருந்திருக்கும், பட் நான் ரொம்ப போட்டு டைரக்டரை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணேன். அவர் இந்த ஐடியாவுக்காக ஒத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆனதை பார்த்த உடனே ப்ரொடியூசர் சாருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, ஜெகதீஷுக்கு சரிடா ஏதோ ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. ஸோ இப்போ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் இருக்கும்போது எல்லாரோட கமெண்ட்ஸ் யூடியூப்ல எப்படி வந்திருக்குன்னு பார்த்தேன். பட் ரொம்ப தேங்க்ஸ். 100ல் ஒரு 90 பேர் பாராட்டுறாங்க, 10 பேர் ஓகே திருத்திக்கலாம், அவங்க நாங்கள் இல்லை. அண்டு அதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த எல்லா ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட் தான் ஒரு டெக்னீஷியன்ஸோட சேலரியை வந்துட்டு நிர்ணயிக்கும். எனக்கு இந்த பாட்டை பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டை பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க, மணிரத்னம் சார், அப்புறம் ஏ ரஹ்மான் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட் ட்ரிபியூட் எப்படி என் லைஃப்பில் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாட்டு தான், இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு தான். ஏன்னா ஒரு சினிமாவில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நான் நிறையா பேர் கோரியோகிராஃபர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் பிருந்தா மேம் அவங்களோட பாடல் எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்பில் ஒரு கோரியோகிராஃபியில் ஒரு பெரிய லெசன். நான் நினைக்கிறேன் இந்த லெசனை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு. அவங்க இந்த பாட்டை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, பட் அதுதான். ப்ளஸ் ரொம்ப கிரேட் ப்ரொடியூசர் ஆக்சுவலாக. நாங்கள் இந்த போகிற போக்கில் நாங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரினா சம்பளம் தருவீங்க அப்படிங்கிறது நாங்கள் பேசுகிறோம். நான் படத்தை பண்ணி முடிச்சாச்சு, பாட்டை முடிச்சாச்சு. டு பி ஃப்ராங்க், நாங்கள் பாட்டை பண்ணதுக்கப்புறமா தான் ஜெகதீஷ் ப்ரோ உங்கள் சேலரி நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த பாட்டு பண்ணுற ரஷ்ஷில் இந்த டீம் இருந்த ஒரு 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 ஜோனில் அப்படியே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன சொல்லணும் நம்பரா அப்படின்னு தெரியல. பட் ஃப்ராங்க்லி நான் வந்துட்டு இப்போது ஒரு பெரிய ஸ்டார், பெரிய 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 ஸ்டாரோட படத்துக்கு நான் என்ன கோரியோகிராஃப் பண்ணணும் சம்பளத்தை நான் வாங்குவேனோ அந்த சம்பளத்தை கொடுத்து எனக்கு ஹானர் பண்ணார். ஆக்சுவலாக அது வந்துட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணின அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ண விதமாகவும் நான் எடுத்துக்கிறேன். பட் இந்த ஒரு டீமை எவ்வளோ இவர் லைக் பண்ணிருக்காரு, இந்த படத்தை அவர் எவ்வளோ நம்புறாரு அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு என்ன கொடுத்துருந்தாலுமே அதுதான் எனக்கான சேலரி. பட் டு பி ஃப்ராங்க், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு விஜய் சார், ஒரு அஜித் சார் படத்துக்கு நான் ஒரு கோரியோகிராஃபராக போனேன், எனக்கு என்ன சம்பளம் தருவாங்களோ அதை கொடுத்து இந்த படத்துக்கு எனக்கு ஆனர் பண்ணாங்க. அதுவே பெரிய விஷயம். அவரோட ஹார்ட் இங்கே தெரியுது. இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்களோட இந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் நம்ம ஸ்டேஜ் விட்டு இறங்கினா தப்பாக இருக்கும். ஜேசிசி பிரதர்ஸ், இதை சொல்லாமல் நம்ம கீழே இறங்க முடியாது. பட் சி சும்மா ஃபன்னாக சொல்கிறது தான். பட் ஏன்னா இவ்வளோ பேருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அண்ட் இவ்வளோ பெரிய பேர் கைத்தட்டதுக்கான ஒரே ரெப்ரசன்டேஷன் ஜெகதீஷ் சார்னா கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார். அவர் கூட சேர்ந்து எல்லாருமே வின் பண்ணுவாங்க. அப்புறமா வள்ளி எப்படியோ இந்த ஒரு பேர் மட்டும் நமக்கு சரியாக வராது. அண்ட் டீசர்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஐஸ்வர்யா இப்போ பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் டீசரில் பார்க்கும்போது ஏதோ நவீன நியூ ஏஜ் சொர்ணாக்கா மாதிரி இருக்காங்க. என்னன்னு தெரியல, என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் ப்ரோக்கு, பிரசன்னா ப்ரோக்கு, எடிட்டர் வசந்த் ப்ரோ பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணிட்டாரு. நான் ஒரு மாதிரி
பாட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். பட் ரொம்ப அழகாக அவர் டிரான்சிஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சூப்பர். எல்லாருமே இந்த படத்தில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மேலும் மேலும் நிறைய அவர் படம் பண்ணணும், சினிமாவை பயங்கரமாக வாழ வைக்கணும்னு நான் கண்டிப்பாக எல்லா இறைவனையும் வேண்டிக்கிறேன். குட் லக். தேங்க்யூ. Hello, Vanakkam. Thank you so much, Chennai. Thank you, everyone. From a very long time, you guys have been standing and witnessing the show. Thank you so much. This event is for this song, so I want to start talking about this song. In the song, like in my entire life, I think this is the song that I heard the most. A favorite song is not just a song, even the lyrics are my most favorite. The very lovable lyrics, and now that I will get the opportunity to perform on this song again. It feels like a dream come true. So for that, I would like to thank the first OGs who created this song, Mani sir and A.R. Rahman sir, and for Saregama for giving us this song. And firstly, I would like to thank Satish Master. Thank you so much for trusting in me. Thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much. And Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you. And Vasant sir, I genuinely really appreciate the editing of this song, because like he said, the transitions were on point. Ramanala irundhathu, so it was superb. And in the song, even beautiful about that first reason is our producer Jagdish sir. Sir, your heart is so pure. Evlo pure heart, you deserve to win. There's something little special. I made my first feature film as a producer when I'm 31. You're also making your first feature film when you're 31. I wish you a great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my home production, like Aishu said. And Vali sir, in the song kagila, just for the entire film, thank you so much for trusting me to play this character, and for letting me play this character so beautifully. And that's it. Thank you so much. I hope you all like the song. It's actually first time that I actually ever did a romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and Shane's Malayali fans are very sweet to take the song with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theaters. How are you? Super. ஏண்டா அதை கேட்கலாம். அது இல்ல மேடம், இங்க எல்லாருமே வந்துட்டு யூஆர் ஹார்ட் த்ரோப் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்காரு. He wants to ask questions. ஓடுது போலனா அண்ணனை கோத்து விட்டுருவல. So are you ready madam? I'm ready. Yes madam. என்னென்ன கேட்க போற? இல்ல அவங்கள்ட்ட வந்து கேட்கறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ பொதுவா நீங்க வந்து ஒரு ஹீரோயினா இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஹீரோயினா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு. ஹவு டஃப் டாஸ்க் பி எ ஹீரோயின் அப்படின்றது. டயட் பார்த்துக்கணும். என் ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. ஓகே. ஷேப்ல இருக்கணும். ஆமா. அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எதுக்குன்னா நான் ரொம்ப பெரிய ஃபுடி. ஆமா. எனக்கு அது பெரிய ப்ராப்ளம். ஆமா. செகண்ட், இந்த மாதிரி சாங்ஸ் வருதுன்னா டான்ஸ் ஆடணுமா மேடம்? இந்த மாதிரி சாங் வரும்போது ஃபிளெக்சிபிளா டான்ஸ் ஆடணும். இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கெல்லாம் கால் வந்துட்டு 90 டிகிரி இல்ல, ஃபர்ஸ்ட் 30 டிகிரியா போவாது. ஆமா. இவங்க என்னன்னா சம்மர் சாட்ல அவர் கழுத்து மேல அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் இஸ் தட் அந்த டான்ஸ்? அது எனக்கு சதீஷ் மாஸ்டர் இது எப்படி செஞ்சு காமிச்சிருப்பாருன்றது ஒரு யோசனை தான் எனக்கு பயங்கரம் இதா இருந்திருக்கு. பயங்கரமா இருந்திருக்கும் மாஸ்டர். ஏன்டா அதனா எனக்கு புரியுது. And the third one is putting makeup for 1 hour. 1 hour? Oh. I mean full getting ready. Okay. It's okay. Makeup மட்டும்
மட்டும் இல்ல, மேக்கப், ஹேர், ட்ரெஸ், ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல. 1 hour. ஓகே. அது கொஞ்சம் டைம் வேஸ்ட். அதுதான் அதாவது நாங்க வந்து தியேட்டர்ல அந்த அவ்வளவு நேரம் சேர்ல உட்கார்றது எனக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐ எம் a very என்ன outdoorsy person. ஹீரோனா ஆவறது நம்ம வந்துட்டு யோசிக்க கூட கூடாது. இல்ல, கரெக்டா? நம்ம என்ன பண்ணா பாம்பே போனோம், வேற வழியே கிடையாது. ஹீரோயின் ஆகணும்னு யோசிச்சா வேற வழியே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதை விட்டுலாம். இப்போதைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மெட்ராஸ் காரன் அப்படின்ன உடனே உங்களுக்கு மெட்ராஸ் அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் தாட் என்ன? மெட்ராஸ். ஒன் திங், டோன்ட் டெல் ஆர் போத் நேம். MRC நகர். எம்ஆர்சி நகர், சன் டிவி ஆஃபீஸ். இல்ல, நான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அது ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ இருந்து ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் MRC நகர். ஓகே. ஓ மேடம், நாங்க அங்கதான் ஒர்க் பண்றோம். ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க, நாங்க சாப்பாடுலாம் எடுத்துக்கோங்க. ஓகே, மூடிட்டு இருக்குன்றீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்து நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏதோ மேனேஜ் பண்ணுவேன். ஆமா, மேனேஜ் பண்ணுவீங்க. பட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர்ஸோடைய டைலாக் ஏதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஒன் டைலாக் ஃபார் அஸ். நான் 1 தர சொன்னா 100 தர சொன்ன மாதிரி. ஓ, இது போதுமே. ரொமான்டிக்கா மேடம்? ரொமான்ஸா ஏதாவது? ரொமான்டிக் ஹீரோயினா? நான் 1 தர சொன்னா 100 தர சொன்னா. மேடம் இது இப்படி சொன்ன பல வாட்டி சொல்லி இல்ல, அவனுக்கும் சொல்லுவீங்க மேடம். அவனுக்கும் சொல்லுங்க, அதான் ஆசைப்படுறேன். ஆஸ்திரேலியா மேடம், ஐசி மேடம், ப்ளீஸ் மேடம். அவனும் பாத்துக்கிட்டு இருக்கு. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல வேணாங்க, உங்களை ஸ்மைல் பண்றான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா தானே இருக்கும். சோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேங்கா ஒரு வேற மெட்ராஸ் காரன்ல இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாமே எங்க நீங்க போனீங்கன்னா இதோ வரேன்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ நிகாரிகா 2.0 வெல்கம் டு கோலிவுட் பேக். ஸோ ஹாப்பி. Thank you. ஒரு எனர்ஜியோட எப்போதுமே இருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி டைம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். Thank you. Good night, guys. Sorry, Shane will talk. ஆமா, குட் நைட் கைஸா. ஓகே ஓகே. இப்போ அடுத்ததாக நான் கேரளாவில் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்தேன். പക്ഷെ ஒரு படத்துக்காக இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் பார்க்கல. சத்தியமான அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல் பர்சன். அவர் நல்லொரு அதே போல் சதீஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டு மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பரான கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்குது, அது என்னோட ஃப்ரெண்டு தான், நந்துகோபன். அவர் தான் இந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சாங், இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறைய அந்த பேர் கேட்கும், இனி நிறைய தவணை கேட்கும் அந்த பேர். எல்லாருமே ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். முதல் படம் தான் தமிழ், எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். இப்போ தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம். Thank you, media. Thank you so much. Niharika ji. I mean, we had a very good time. It was so, it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you. எங்க போறீங்க? உங்கள்ட்ட பேசணும்யா மெயினா. என்னையா மேஜிக் ஷோ பண்றாங்க. இப்போ நாங்க வந்துட்டு ஒரு டாக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணலாம், எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கு? சென்னை உங்களுக்கு புதுசு கிடையாது. எஸ். ஸோ இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஃபிலிம்ஸ் தான் இந்த தமிழ் படங்கள் தான் சென்னையோட അല്ലെങ്കിൽ மദ്രാஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்க கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்க படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையா பார்ப்போம் அந்த மாதிரி நீங்க வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்.
ஐ திங்க் ஒரு 20 டைம்ஸ் மேல பார்த்துருக்கேன் வினய் தாண்டி வருவாயா. அது ஐ மீன் கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு அது கூட. பர்சனல் கனெக்ஷன். பின்ன வாரணமாயிரம் அந்த மாதிரி ஒரு ஜெஸ்ஸி உங்க லைஃப்ல இருந்திருக்காங்க. சின்ன ஜெஸ்ஸி இருந்தது. குட்டி ஜெஸ்ஸி இருந்தது. குட்டி ஜெஸ்ஸி இருந்தது. அது ஸ்கூல் டைம்ல. ஆடுகளம் ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேரு சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம் அவ்வளவுதான் பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்ப என்னன்னா அதே மாதிரி குட்டி ஜெஸ்ஸி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸ்ஸியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஆமா, என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேக்குது, இந்த பையன் மட்டும் ஏன் ஹவு வெறுப்பானாலும் பட் பரவாயில்ல, உண்மையாதான் சொல்றா. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 குழந்தை இருக்கு. இந்த ஏஜ்லயே அவருக்கு காண்டாக்ட் இருக்காரு. ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. ஓகே, ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவபிள் ஃபேன்ஸ்க்கு. லவபிள் ஃபேன்ஸ், லவ் யூ, ஐ லவ் யூ டு. அவ்வளவுதான். சரி, அதான் எங்களுடைய டாஸ்க். மெயினான டாஸ்க். ஆமா, மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால இப்ப இந்த இதுல வந்து காதல் சடுகுட சாங் வேற இருக்கு. அதனால இந்த அலைப்பாய்தையில ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. ஏ சக்தி, நீ அக்காக்கு நினைக்கல, உன்னை லவ் பண்ணு, ஆனா நடந்துமோன்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இத வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க வந்து சொல்ல போறீங்க. இந்த டயலாக ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல்லு. சரி, ஓகே, ரெடியா? ஓகே. நீ அழகா இருக்கன்னு நான் நினைக்கல. அது வந்து நம்ம மெட்ராஸ் ஸ்லாங்ல கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏ சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல, சொல்லுங்க. டேய் சக்தி, நீ வந்து நீ சோக்கா இருக்கன்னு நினைக்கல. டேய் சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல. சோப் இல்ல பிரதர், சோக்கு. சோப் இல்ல, சோக்கு. ஏ சக்தி, நீ சோக்கா இருக்கன்னு நான் நினைக்கல. அந்த மாதிரி சோக்கு. சோக்கு. நீ வந்து சோக்கா இருக்குன்னு நினைக்கிற. உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன்னை உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு தோணவே இல்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு இருக்குது. எனக்கு நடந்துருமோன்னு மெஷனா இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குடப்பா. சரி, சொல்லுங்க பாப்போம். என்னடா அங்க கையாமுயான்னு பேசினே இருக்கிறீங்க. உள்ள என்னாலும் எவ்வளவு அழகா நம்ம ஊரு பாஷை பேசுது. ஜோராவது கை தட்டுங்க. ப்ரோ, மை மதர் டங் இஸ் மலையாளம். இல்ல ஞானும் குறைச்சு மலையாளம் சம்சாரிக்கும். அதே மாதிரிதான் நீங்களும் பேசுங்க. நானா அங்க கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க. என்ன கையாமையா கூவிட்டு இருக்கேன். ஏம்மா இங்க வந்து குந்து. ஏன் இங்க வந்து குந்து. சிட்டிங். குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றது தான் குந்து. வந்து குந்து. ஓகே, சூப்பர். ஸ்டைல் இன்னும் இழுத்து சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா. இங்க வந்து குந்துமா. ஐயோ அம்மம்மா அப்பப்பா. இது மெட்ராஸா? ஆமா, மெட்ராஸ். தெரியல, வாலி இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீ. இல்ல வாலி சொல்லி கொடுத்த மெட்ராஸ் இது இல்ல. சூப்பர். உண்மையிலே ஸ்போர்ட்டிவ் ஜெம் யூ ஆர் அண்ட் யூ ஹேவ் a very big opening here. நிறைய லவபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. சோ தொடர்ந்து நீங்க பண்ணணும் அப்படின்றது ஆசை வைக்கிறேன். Thank you so much. Love you. Okay. Yeah. சாமி நம்ம பாஷை பேசுது, சொல்லுமா? ஓகே. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு உங்க கண்ணுல எல்லாம் அந்த பிரைட்னஸ் தெரியுது. ஏன் அண்ணன் எப்ப எந்திரிப்பா, சின்ன எப்ப காலியாகுன்ற பாத்துட்டு இருக்கீங்க. எப்படா முடிப்பீங்க? அவ்வளவுதான். ஓகே. கிராண்ட் சக்சஸ் ஒரு ஈவெண்ட் எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி தேங்க்யூ so much for coming. நீங்க எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. கண்டிப்பாக உண்மையிலே ரொம்ப நல்ல ஸ்போர்ட்டிவா நம்ம எல்லாருமே வந்திருந்தீங்க. அண்ட் முக்கியமான தருணம் இஸ் a group photo session of whole crew of மெட்ராஸ் காரன்